அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா கிளி மீன் குழம்பு. இந்த குழம்பு ரொம்ப சுவையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். குழந்தையோட விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் சாப்பிடுவாங்க. இந்த மீனில் முள்ளே இருக்காது, ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப சுவையாக இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும், எம்மியாக இருக்கும். சாதத்துக்கு மட்டும் இல்லாமல் இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே இந்த குழம்பு ரொம்ப சுவையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சதான் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். பெல் ஐக்கானே ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெரிய பெரிய லைக் பண்ணுங்கள், அப்போ தான் எங்கள் வீடியோ ஷேர் ஆகும். மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மீன் குழம்பு சுவையாக இருக்கும், எப்படி செய்யணுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ மீன் குழம்பு வைக்கிறதுக்கு எப்படின்னு பார்க்கலாம். இது கிளி மீன். இது 1 கிலோ மீன் எடுத்து வச்சுருக்கேன், கிளி மீன். அதுக்கு தேவையான தக்காளி, சின்ன வெங்காயம் 1/4 கிலோ உரித்து வச்சுருக்கேன். பெரிய சைஸ் தக்காளி 2, 5 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அடுப்பில் ஒரு சட்டி வச்சுருக்கேன். அதில் இப்போ தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்குவோம். நான் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் கடலெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். இப்போ நீங்கள் உங்களுக்கு எந்த எண்ணெய் தேவையோ அந்த எண்ணெயை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1/2 ஸ்பூன் வெந்தயமும் 1/2 ஸ்பூன் ஜீரகமும் எடுத்து வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு. இப்போ அதை சேர்த்துக்கலாம். இப்போ வெந்தயமும் ஜீரகமும் நல்லா பொரியணும், ரெண்டும் நல்லா பொரியட்டும். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதில் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது சின்ன வெங்காயம் 1/4 கிலோ நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கிறோம். வெங்காயம் நல்லா வதங்கணும், வதங்குறதா இருக்குது டேஸ்ட், குழம்புடைய டேஸ்ட்டு. இது கிளி மீன், ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. சின்ன குழந்தைகளுக்கு கொடுக்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், முள் இல்லாமல் சூப்பராக இருக்கும். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இதில் நான் இந்த பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துக்கிடுவோம். இந்த பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கிடலாம். பச்சை மிளகாய் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கிடலாம். இப்போ இது நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ இதில் நம்ம நறுக்கி வச்சுருக்க அந்த தக்காளியை சேர்த்துக்குவோம். பெரிய சைஸ் தக்காளி 2 நறுக்கி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கிடலாம். இப்போ இந்த தக்காளி நல்லா குலைவாக வதங்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். குலைவாக வதங்கட்டும், பார்க்கலாம். இப்போ நல்லா குலைவாக தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் ஒரு பெரிய ஸ்பூனால் 1 ஸ்பூன் வரமிளகாத்தூள் சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கிடுவோம் எண்ணெயில். இப்போ இது நல்லா சேர்த்து ராஸ்மல் போகிற வரையும் வதக்கிக்கிடுவோம். இப்போ நல்லா ராஸ்மல் போகிற வரையும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிடலாம். இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ அதையும் சேர்த்தாச்சு. இப்போ அதோட அதுக்கு குழம்புக்கு தேவையான நம்ம கல் உப்பு சேர்த்துக்கிடுவோம். கல் உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கிடுவோம். இதில் தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கிடுவோம். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிடலாம். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிடுவோம். இப்போ தண்ணி சேர்த்தாச்சு. தண்ணி சேர்த்து நல்லா இப்போ கலக்கி விட்டுக்கிடுவோம். நல்லா குழம்ப கிண்டி விட்டுக்கிட்டு இப்போ இதில் தேவையான அளவுக்கு குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கிடுவோம். நான் குழம்பு மிளகாய் பொடி இப்போ சேர்த்துக்கிற போகிறேன். 1 2 3 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இந்த கிளி மீன் குழம்பு ரொம்ப சுவையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஒரு முள் கூட இருக்காது, நடு முள் மட்டும்தான் இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப எம்மியாக இருக்கும். இப்போ கலக்கி விட்டாச்சு பாருங்கள். இப்போ இதை கொதிக்கட்டும், நல்லா கொதி வர விட்டி பார்க்கலாம். இது மூடி போட்டு மூடிக்கிடுவோம். இப்போ கொதி வரட்டும், பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. குழம்பு நல்லா கொதிச்சு இப்போ மிளகாய் பொடி ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ இதில் மீனை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் மண்டை மீன் எல்லாமே நான் சேர்த்துக்கிறேன். இந்த மீன் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு, ரொம்ப சுவையாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது ரொம்ப முள் இருக்கிறதுனால குழந்தைகள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ மீன் எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. இப்போ உடையாமல் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ கிண்டி விட்டாச்சு. இப்போ இந்த மீன் வேகிற வரையும் நல்லா மூடி வச்சுக்குவோம். மீன் வேகட்டும், பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. மீன் போட்டு குழம்பு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ பாருங்கள், மீன் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் நம்ம ஒரு பெரிய தேங்காயில் மூடி எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்குவோம். அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மீன் உடையாமல் பைய மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை மிக்ஸி அலசி ஊற்றிக்கிடுவோம். இப்போ இந்த மிக்ஸி அலசி நல்லா தேங்காய் தண்ணியை சேர்த்துக்கலாம். அது சேர்த்து இப்போ கிண்டி விட்டுக்கலாம். இப்போ இது ஒரு செத்த சிம்மில் இருக்கட்டும், மூடி போட்டு மூடிக்கிடுவோம். இது சிம்மில் இருக்கட்டும். வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், குழம்பு கொதிச்சிட்ருக்கு. இப்போ இதில் நம்ம மல்லித்தலை சேர்த்துக்கலாம். மல்லித்தலை சேர்த்தாச்சு. இப்போ நல்லா லைட்டாக அப்படியே கிண்டி விட்டுக்குவோம். கிண்டி விட்டாச்சு. இது ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும் சிம்மில். மூடி போட்டு மூடிக்குவோம், அப்புறம் பார்க்கலாம். வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. பாருங்கள், மீன் குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்குது. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு ரொம்ப நல்லா இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் அமுக்குங்க, ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறந்தாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெரிய லைக் பண்ணுங்கள். வாங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.